ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இன்றைக்கு இந்த புதிய நாளில் நீங்கள் சில காரியங்களுக்காக காத்து கொண்டு ஜெபித்திருப்பீங்க. எனக்கு கர்த்தர் செய்வார்னு சொல்லி விசுவாசத்தோடு காத்து கொண்டு இருப்பீங்க. இன்றைக்கு ஒருவேளை அந்த காத்திருப்பின் நாட்கள் இதுவரை மாதங்களாக இருக்கலாம், வருஷங்களாக இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். ஆனால் இனிமே அந்த காத்திருப்பு கிடையாது. நம்முடைய காத்திருப்புக்கு நாம் இத்தனை நாட்கள் தேவனை நம்பி காத்திருந்ததற்கு கர்த்தர் உரிய அதற்கு மேலான பலனை தரப்போகிறார். எப்படி அப்படின்னா, அவருடைய வார்த்தை மூலமாக நினைப்பூட்டுகிற என்ன அப்படின்னா, நீங்க காத்திருக்கிறது நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைத்து போக பண்ணியிருக்கோம். ஒருவேளை நாம் இத்தனை நாட்கள் காத்திருந்திருக்கோம், அப்போ இது இனிமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி கடந்து போகிற நிலைக்கு கூட நம்ம வந்திருக்கோம். ஆனா இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் நமக்கு நினைப்பூட்டுறது அப்படின்னா, அது வரும் பொழுது நாம் காத்திருப்பதற்குரிய அந்த தேவை நிறைவேறும் பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்கும். நாம் மிகவும் அதிகமாய் சந்தோஷப்பட வேண்டிய விதத்திலே கர்த்தர் நம்மை சந்தோஷத்தினாலும் களிப்பினாலும் நிறைய பண்ண போகிறார். எப்படி அப்படின்னா, நாம் காத்திருந்ததற்குரிய பலனை கர்த்தர் தரப்போகிறார். ஒருவேளை நீங்க எதற்காக காத்திருக்கிறீங்க, எதற்காக எத்தனை நாட்கள் ஜெபம் பண்ணியிருக்கீங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்திருக்கிறார். அதற்கு அவர் பதில் செய்ய போகிறார். காத்திருப்பு களிப்பாய் மாறி நாம் விரும்பின அந்த பொருள், அந்த தேவை நமக்கு வரும்பொழுது நாம் மிகுந்த சந்தோஷம் அடைவோம். எனவே இன்றைக்கு இந்த நாளிலே தேவன் நம்மை பெரும் மகிழ்ச்சியால் நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்க போகிறேன் என்று வாக்குரைக்கிறார். எனவே இந்த நாளை சந்தோஷத்தோடு நம்முடைய காத்திருப்பினுடைய காலம் முடிந்தது, நாம் சுதந்திரிக்க போகிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் மகிழ்ச்சியோடு இந்த நாளை துவக்கும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.